ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற ஒரு டாப் 5 பைக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பைக்ஸ் எல்லாமே ஒரு 100லேருந்து ஒரு 110 சிசி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாகவே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் 100 தான். இந்த வண்டியோட எக்ஸரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 66,600 வரும். இந்த வண்டியில் மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து இந்த பைக்கில் வந்து அவைலபிள் இருக்கும். அப்புறம் டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டியூப் டயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் வரும். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 65 கிலோமீட்டர் வந்து தரும். அப்புறம் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 84 இல்லை 85 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரேடியன் தான். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட்ஸில் வருது. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட். ஏன்னா அதுதான் வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே கம்மி. அந்த பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,880 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. இந்த வண்டியில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே இந்த வண்டியில் வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். மைலேஜ் பார்த்துக்கும்போது ஒரு 60 to 65 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி தரும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 to ஒரு 76, 7 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஸ்போர்ட்டு தான். இந்த வண்டிலையும் மொத்தம் வந்து 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இஎஸ் அப்புறம் இஎல்எஸ்ன்னு 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இஎஸ்ன்ற ஒரு வேரியண்ட். ஏன்னா அதோட ப்ரைஸ் தான் வந்து ரொம்பவே கம்மி. அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,880 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. இந்த வண்டியில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, க்ரீனு, ரெட்டுன்னு 3 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. அப்புறம் பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். அப்புறம் இந்த வண்டியில் வந்து டியூப் டயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் கொடுக்கல. டியூப்லெஸ் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் வர்றது வந்து டியூப் டயர்ஸ் மட்டும்தான். மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 65லேருந்து 70 கிலோமீட்டர் இருக்கும் ஓனர் ரிப்போர்ட்டர் மைலேஜ். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ரெடியான மாதிரி தான். ஒரு 75 to 76 அந்த ரேஞ்சில் தான் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸுமே இருக்கும். ஆனால் இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்டு அப்புறம் டிவிஎஸ் ரெடியான இந்த 2 பைக் மட்டும்தான் வந்து 110 சிசி பைக்ஸு. மற்ற எல்லா பைக்ஸுமே வந்து 100 சிசி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலக்ஸ் தான். இந்த வண்டியில் மொத்தம் 4 வேரியன்ட்ஸ் வருது. நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ் வேரியன்ட் தான். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,998 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. இதில் ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிளாக் கலர் மட்டும்தான். இந்த வண்டியிலையும் கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியிலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 65 கிலோமீட்டர் தரும் கஸ்டமர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 75 to ஒரு 76 அதே சேம் ஆன் ரோட் ப்ரைஸ் தான் இந்த வண்டியுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஹெச்எஃப் 100 தான். இதில் ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 59,018 வரும். மொத்தம் ரெட்டு, பிளாக்குன்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் கிக் ஸ்டார்ட்டு மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்காது. அப்புறம் இதுலேயும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூப் டயர்ஸ் தான் வரும், டியூப்லெஸ் வராது. இந்த வண்டியோட மைலேஜும் ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தரும். நம்ம பார்த்த இந்த 5 பைக்ஸ்லேயே இந்த பைக்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர் சைஸ் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ்லேயுமே வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் கூட கிடையாது. அப்புறம் டியூப்லெஸ் டயரு அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 59,000 மட்டும்தான் எக்ஸோரூம் ப்ரைஸு. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ்னே பார்க்கும்போது ஒரு 65 to 67 இல்லை 68 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸே இருக்கும். ஏன்னா ஒரு 67,000 நம்ம வந்து ஒரு புது பைக்கே வாங்கிடலான்றப்போ இந்த வண்டியில் வந்து ஃபீச்சர் சைஸ் வந்து எதுவுமே பெருசாக கொடுக்கல. இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ஒரு 67,000 ஒரு புது பைக்கே நமக்கு வந்து கிடச்சிருது. நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 30 35 வரும் ஒரு நல்ல பைக்கு. அது வந்து 2017, 18 அந்த மாடலில் உள்ள பைக்கு. ஆனால் 2024 ஒரு புது பைக்கே வந்து உங்களுக்கு ஒரு 67 68 கிடைக்கின்றப்போ வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுவும் மைலேஜுமே இந்த வண்டி வந்து நல்லாவே தரும். ஒரு 60லேருந்து 65 வந்து கண்டிப்பாக ஷியோராகவே தரும். நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் இல்லை. மற்றபடி இப்போ டியூப் டயர் கூட நம்ம வந்து டியூப்லெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் இல்லாத ஒரு சின்ன நெகட்டிவ். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கனால அந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க கொடுக்கவும் தான் முடியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.